ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமது சேனல்ல ஒரு ஜாதகம் ஒரு கேள்வி என்ற வரிசையில மற்றும் ஒரு கேள்வி பிரியதர்ஷினி என்பவர்கள் கேட்டுள்ளார்கள். அவர்கள் ஒரு ஜாதகம் ஒரு கேள்வி என்ற வீடியோ லிங்கில் கமெண்ட் பாக்ஸில் சில கேள்விகளை நம்மிடம் கேட்டுள்ளார்கள். அவருடைய கேள்விகள் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். அதாவது, வர இருக்கும் தசாபுத்திகள் எவ்விதமான பலன்களை தரும்? திருமண வாழ்க்கை எவ்வாறு இருக்கும்? தொழில் தொடங்கலாமா? எதை சார்ந்த தொழில் தொடங்கலாம்? இல்லை என்றால் உத்தியோகத்திற்கு செல்லலாமா? எது சிறந்தது? பிறந்த நாள் 30/3/97 7:30 PM கோயம்புத்தூர். கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு ஜோதிடத்தில், அதாவது பிறந்த நேரம் சம்பந்தமான ஜாதக ஜோதிடத்தில் ஓரளவிற்கு அவர்களுக்கு அறிவு இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய முதல் கேள்வி, வர இருக்கும் தசாபுத்திகள் எவ்விதமான பலன்களை தரும்? எந்த ஒரு ஜாதகரும் தசாபுத்திகளை பற்றி கேட்க மாட்டாங்க. இந்த ஜாதகர் தசாபுத்திகள் எவ்விதமான பலன்களை தரும் அப்படின்னு கேட்குற அமைப்பில் வச்சு நம்ம இந்த ஜாதகருக்கு ஜாதக பலன் கணித்தல் சம்பந்தமான அறிவு ஓரளவிற்கெனும் இருக்க வேண்டும் என்றே தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இந்த ஜாதகருக்கான ஜாதகத்தை, அவருடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகிய அனைத்தையும் ஒரு சாஃப்ட்வேரில் கணித்து அதன் மூலியமாக அந்த ஜாதகரின் கேள்விகளுக்கு பலன் காண இப்பொழுது முயற்சி செய்வோம். சாஃப்ட்வேரில் இந்த ஜாதகருடைய ஜாதகத்தை நம்ம இப்போ கணிச்சாச்சு. அந்த ஜாதகருக்கு லக்னம் துலா லக்னம், லக்னாதிபதி 6ஆம் வீட்டில் உச்ச சுக்கிரனாக சனியுடையும் சூரியனுடையும் கேதுவுடையும் சேர்ந்து இருக்கிறத நம்ம இந்த ஜாதகத்தில் இப்போ பார்க்குறோம். லக்னாதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் 6ஆம் இடம் சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. அதுபோக சுக்கிரன் அந்த 6ஆம் இடத்துல உச்ச சுக்கிரனாக இருக்கக்கூடிய அமைப்பில் சூரியன் கூடயும் சனி கூடயும் சேர்ந்து அஸ்தமனமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் சுக்கிரன், சூரியன், சனி இந்த மூணுமே, சூரியன் 16 டிகிரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 15-20, சனி 16, இந்த மூணு 1 டிகிரி வித்தியாசத்தில் ஒன்றுக்கொன்று கிரக யுத்தத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கம் பண்ணி இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா கேதுவும் இந்த அமைப்பில் இருக்குது. கேது ஆனால் சுக்கிரனுக்கு ஒரு 4 டிகிரி, கேது 4 டிகிரி, சுக்கிரன் 15 டிகிரி, அப்போ ஒரு 11 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறனால கேதுவுடைய இணைவு இந்த சுக்கிரனுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இருந்தபோதும் ராகுவின் பார்வையும் சுக்கிரனுக்கு இருக்குது. என்னதான் லக்னாதிபதி சுக்கிரன் சூரியன் அஸ்தங்கம் பண்ணியிருந்தாலும் இந்த சுக்கிரன் அந்த 6ஆம் இடத்துல உச்ச அமைப்பில் இருக்கிறது அந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறதாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதற்கடுத்ததாக பார்த்தோம்னா, லக்னத்திற்கு தனித்த புதனின் பார்வை 7ஆம் பார்வை இருக்கக்கூடிய அமைப்பும் லக்னமும் மிக சிறப்பாக இருக்கிறதாகவே நம்ம எடுத்துக்கலாம். லக்னத்திற்கு மற்ற பாவக சனி மற்றும் செவ்வாய், ராகு போன்ற பாவ கிரகங்களின் பார்வையும் இந்த ஜாதகத்தில் இல்லை. லக்னத்திற்கு தனித்த புதனின் பார்வை இருக்கக்கூடிய அமைப்பு நல்லதொரு அமைப்பாகவே நம்ம இந்த ஜாதகத்தில் எடுத்துக்கலாம். லக்னாதிபதி சுக்கிரன் சனியோடு சேர்ந்தாலும் அந்த சனி லக்னாதிபதி சுக்கிரனுக்கு யோகம் தரக்கூடிய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. மேலும் பார்த்தீங்கன்னா, சனியும் குருவும் இந்த ஜாதகத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது. அதாவது 4ஆம் அதிபதி சனியும் 6ஆம் அதிபதி குருவும் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை யோகத்தில் குரு 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பும் சனி 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது. அடுத்ததாக நம்ம ராசியை எடுத்துக்குவோம். ராசி தனுசு ராசி. ராசிக்கு சனியின் பார்வை இருக்குது. இருந்தாலும் அந்த சனி பரிவர்த்தனை யோகத்தில் உள்ள சனியாக இருப்பதாலும், சனி குருவின் வீட்டில் இருப்பதாலும், மேலும் தனது நண்பரான சுக்கிரனுடன் இணைவு பெற்றிருப்பதாலும், சூரியனிடம் அஸ்தங்கம் அடைந்திருப்பதாலும் சனியின் பார்வை ராசிக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. மற்ற பாவகிரகங்களான செவ்வாய் மற்றும் ராகுவின் பார்வை ராசிக்கு இல்லை. ராசி அதிபதி குரு பரிவர்த்தனை யோகத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பது ஒரு நல்ல அமைப்பாக அந்த ஜாதகத்தில் இருக்குது.
ஆக இந்த ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசியாதிபதி ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகம் காட்டுது. சரி, இப்போ நம்ம இந்த ஜாதகரின் கேள்விக்கு வருவோம். முதல் கேள்வியாக அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, வரவிருக்கும் தசாபுத்திகள் எத்தகைய பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த அமைப்பில் பார்த்தோம்னா ஜாதகருக்கு இப்போ நடக்கிறது சுக்கிர தசை நடக்குது. சுக்கிர தசையில் சனி புத்தி 2019 12ஆம் மாதத்தோட முடிஞ்சு இப்போ சுக்கிர தசையில் புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்கு. அந்த புதன் புத்தி வந்து 26/10/2022 வரைக்கும் நடைபெற இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சுக்கிர தசைக்கு அப்புறமா அந்த ஜாதகருக்கு சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை வரவே இருக்குது. இந்த ஜாதகருக்கு இப்போ நடைபெறக்கூடிய சுக்கிர தசை வந்து லக்னாதிபதியின் தசையாக இருப்பதால் வந்து இந்த ஜாதகருக்கு சுக்கிர தசை நல்ல யோக அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சுக்கிரன் வந்து இந்த ஜாதகத்தில் உச்ச அமைப்பில் இருக்குது. சூரியனுடன் அஸ்தங்கமாக இருந்தாலும் லக்னாதிபதி தனது சுப பலன்களை அவருடைய தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக அந்த ஜாதக லக்ன அமைப்பையுடைய அந்த ஜாதகருக்கு சுப பலன்களை கண்டிப்பாக வழங்கியே தருவார். சரி, இந்த சுக்கிர தசைக்கு அடுத்து வரக்கூடிய சூரிய திசையை நம்ம பார்த்தோம்னா, இந்த சூரிய திசை வந்து இந்த ஜாதக லக்னத்திற்கு 11ஆம் இடத்து அதிபதியின் தசையாக, 11ஆம் பாவகத்தின் தசையாக வரக்கூடிய அமைப்பில் 11ஆம் இடம் இந்த ஜாதக லக்னத்திற்கு லாபஸ்தானமாகவும் பாதகஸ்தானமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பில், லக்னாதிபதி சுக்கிரனுக்கு சூரியன் பகை அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த சூரிய திசை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஜாதகருக்கு நற்பலன்களை ஏற்படுத்தாத அமைப்பில் தான் இந்த சூரிய திசை இருக்கணும். ஆனாலும் இந்த சூரிய திசை 11ஆம் இடத்து பாதகாதிபதியான சூரிய திசை அந்த பாதக ஸ்தானத்திற்கு 8இல் மறைந்து, அதை பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு 8ல் வந்து சூரியன் வந்து இருக்குது. அப்போ அந்த பாதக ஸ்தானத்திற்கு 8இல் மறைந்து இருக்கக்கூடிய அமைப்பு வந்து அந்த சூரிய திசை இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களையே வழங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனை வந்து சுக்கிரனையும் சனியும் அஸ்தங்கம் பண்ணியிருக்கக்கூடிய அமைப்பில் லக்னாதிபதி சுக்கிரனின் பலன்களையும் ராஜ யோகாதிபதி லக்னத்திற்கு ராஜ யோகாதிபதி சனியின் பலன்களையும் இந்த சூரியன் தரக்கூடிய அமைப்பில் தான் இருப்பார். ஆக இந்த சுக்கிர தசைக்கு அடுத்து வரக்கூடிய சூரிய தசை வந்து இந்த ஜாதகருக்கு நற்பலன்களையே வழங்கும் அப்படின்னு நம்ம ஒரு பதிலாக இந்த ஜாதகருக்கு நம்ம சொல்லிடலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா சூரிய தசைக்கு அடுத்து வரக்கூடியது சந்திர தசை. சந்திர தசையும் இந்த ஜாதகத்தில் பௌர்ணமியை தாண்டிய, அதாவது அர்த்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமி நவமி திதியில் இருக்கக்கூடிய சந்திரன் ஓரளவுக்கு நல்ல ஒளியுடன் இருக்கக்கூடிய சந்திரனின் தசை, அதாவது லக்னத்திற்கு 10ஆம் இடத்து அதிபதியான சந்திரனின் தசை இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சந்திரனுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசையும் அந்த ஜாதக லக்கணத்திற்கு 2, 7ஆம் இடத்துகளை குறிக்கும் திசையாக லக்கணத்திற்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து 2ஆம் இடத்தை தனது 4ஆம் பார்வையால் பார்த்து வரக்கூடிய செவ்வாய் திசையும் அந்த ஜாதகருக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்கடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கு அடுத்து வரக்கூடிய ராகு திசையும் இந்த ஜாதகத்தில் கன்னியா ராகுவாக இருந்து புதனின் 12ஆம் வீட்டில், லக்னத்திற்கு 12ஆம் வீட்டு புதனின் வீட்டில் அமர்ந்து சூரியன் சுக்கிரன் சனியை நேரடியாக பார்க்கக்கூடிய அமைப்பில் குருவின் பார்வையிலும் இருக்கக்கூடிய அமைப்பில், குருவின் 9ஆம் பார்வையிலும் குரு பார்த்த ராகு மற்றும் கன்னியா ராகு இந்த ஜாதகருக்கு மிக நற்பலன்களையே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக இந்த ஜாதகருக்கு சுக்கிர தசை முடிந்து வரக்கூடிய சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் இந்த ஜாதகருக்கு அவயோக தசைகளாக இருந்தாலும் அந்த கிரகங்கள் இந்த ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருப்பதால் இந்த ஜாதகருக்கு சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து வரக்கூடிய ராகு திசை மிக நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அடுத்ததா ஜாதகர் என்ன கேள்வி கேட்கறான்னு பார்த்தோம்னா, திருமண வாழ்க்கை எப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 7ஆம் வீடு செவ்வாயின் வீடாகி அந்த செவ்வாயின் வீட்டில் புதன் அமர்ந்து ராசிக்கு 7ஆம் வீடும் புதனின் வீடாக இருக்கக்கூடிய அமைப்பில் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டிற்கும் ராசியின் 7ஆம் வீட்டிற்கும் பாவ கிரகங்களின் தொடர்பு இல்லாத அமைப்பில் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படின்னு நம்ம கணிச்சு சொல்லலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சில ஜாதகர்கிட்ட போனோம்னா இந்த ராசி சந்திரன் வந்து இந்த ஜாதகத்தில் மூல நட்சத்திரத்தில் இருக்கனால திருமணம் நடைபெறுவதற்கு சில காலங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் நம்ம பார்த்தோம்னா இந்த ஜாதகருக்கு நடப்பு தசையான சுக்கிர தசை, லக்னாதிபதி சுக்கிர தசை வந்து திருமணத்தை கொடுக்கக்கூடிய தசையாக இருக்கக்கூடிய அமைப்பில்
லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்க புதனின் புத்தியும், அதாவது ராசிக்கு 7ஆம் அதிபதி புதனாகி, அந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி புதன் லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்து சுக்கிர திசையில் புதன் புத்தி நடக்கக்கூடிய இந்த அமைப்பில் ஜாதகருக்கு இந்த புதன் புத்தி முடிவடையும் 2022ஆம் வருடம் 10ஆம் மாதத்துக்குள்ளே இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில ஜோதிடக்காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கனால மாமனார் இல்லாத வீடாக பார்த்து திருமணம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய மணமகன் வீட்டார் அதை பார்க்கக்கூடிய அமைப்பில் தான் இருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு 2022ஆம் வருடம் 10ஆம் மாதத்துக்குள்ளே சுக்கிர தசையின் புதன் புத்தி முடிவடையும் அந்த காலகட்டத்திற்குள் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெறும் அப்படின்னு நம்ம கணிச்சு சொல்லிடலாம். அதற்கடுத்ததாக இந்த ஜாதகர் தொழில் செய்யலாமா அல்லது வேலைக்கு செல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த அமைப்பில் பார்த்தோம்னா லக்னத்திற்கு 6ஆம் இடம், அதாவது தொழில் செய்வதற்கு 10ஆம் இடமும் வேலைக்கு செல்வதற்கு 6ஆம் இடமும் சம்பந்தப்பட்ட வீடுகளாக இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதக அமைப்பில் லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் சூரியனும் சனியும், அது சனி பரிவர்த்தனை யோகத்தில் சூரியனும் சனியும் 6ஆம் வீட்டில் இருந்து, அதுவும் லக்னாதிபதி சுக்கிரனும் உச்ச அமைப்பில் அங்கே இருக்கக்கூடிய அமைப்பில் சூரியன் சுக்கிரனையும் சனியும் அஸ்தங்கம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இந்த ஜாதகர் வேலைக்கு செல்வதில் முயற்சி செய்வாரேயானால் கண்டிப்பாக அவருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இந்த ஜாதகருக்கு தொழில் செய்யலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜாதகருக்கு 10ஆம் இடத்து அதிபதி சந்திரன், லக்னத்திற்கு 10ஆம் இடத்து அதிபதி சந்திரன் அந்த 10ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல மறைந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் அதிபதி புதனும் அந்த இடத்துக்கு 8ஆம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகர் தொழில் செய்வதை காட்டிலும் அந்த 6ஆம் இடம் 6ஆம் பாவகம் 10ஆம் பாவக அமைப்பை காட்டிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகர் தொழில் செய்வதை காட்டிலும் வேலைக்கு செல்வதே சிறந்த அமைப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் பார்த்தோம்னா இந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு 10ஆம் வீட்டுக்கும் ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கும் குருவுடைய பார்வையும் இருக்கக்கூடிய அமைப்பில் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் வர்க்கோத்தமமாக இருக்கக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னா நவாம்சத்துலேயும் அதே அமைப்பில் தான் புதன் இருக்குது. அப்படி புதன் வர்க்கோத்தமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகர் வங்கி சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு செல்லலாம் அப்படின்னு நம்ம ஒரு அறிவுரையை இந்த ஜாதகருக்கு நம்ம சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் அதிகார செவ்வாய் இருந்து அந்த சிம்மாதிபதி சூரியனும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனையும் சனியையும் அஸ்தங்கம் பண்ணி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகர் வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பில் பல ப்ரமோஷன்களை வாங்கி அதிகாரத்தின் உச்ச பதவிக்கு செல்லக்கூடிய அமைப்பையும் இந்த ஜாதகம் கொண்டிருக்கு அப்படின்னு நம்ம இந்த ஜாதகருக்கு ஒரு அறிவுரையாக சொல்லி இந்த ஜாதகரை தொழில் செய்வதை காட்டிலும் வேலைக்கு செல்வதற்கு முயற்சி செய்வதே சிறந்தது அப்படின்னு நம்ம அந்த கடைசி கேள்விக்கான பதிலாக சொல்லிடலாம். மீண்டும் மற்றும் ஒரு ஜாதகத்துடன் அடுத்த ஒரு ஜாதகம் ஒரு கேள்வி என்ற வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.